அது 1998 வருடம் ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் அண்ட் திருப்பதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் தமிழ்நாட்டுல திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு அங்கிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய தூக்கத்தை தொலைக்க ஆரம்பிச்ச காலகட்டம் அது. அதுக்கு காரணம் தொடர்ந்து அவங்களுக்கு டே அண்ட் நைட்டா வர ஆரம்பிச்ச அனானிமஸ் கால்ஸ் தான். அப்படி போலீஸ்க்கு போன் பண்ண அந்த ஏரியாவை சுத்தி இருந்த மக்கள் போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்ன விஷயங்கள் எதுவுமே நம்ப முடியாத மாதிரி ஏதோ ஹாலிவுட் படத்துல வர்ற ஒரு சீன் மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி அவங்க சொல்ல ஆரம்பிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, சார் எங்க ஏரியால சந்தேகப்படுற மாதிரி 2 பேரை பார்த்தோம், அவங்கள பிடிச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தா திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க சார். 2 பேர் பெரிய ஸ்பிரிங் வச்ச ஷூவை போட்டுட்டு குதிச்சு போறாங்க, அவங்கள எங்களால பிடிக்கவே முடியல சார். சார் நாங்க பார்த்த ஆளுங்க நடந்துதான் போனாங்க, ஆனா அவங்களுடைய காலடி தடமே தெரியல. இப்படி ஒரு சில போன் கால்ஸும். அடுத்தது, சார் வியாபாரம் பண்றதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன், ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன கட்டி வச்சு அடிச்சுட்டாங்க சார். திருவிழா பார்க்கறதுக்காக வந்தோம், எங்க மேல சந்தேகம் இருக்கு அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு சில போன் கால்ஸும் வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலா எங்களை அடிச்சுட்டாங்க அப்படின்னு போன் பண்ண பல பேர் போலீஸ் கிட்ட அந்த போன் கால்லயே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த மாதிரியான ஆட்களை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்த போலீஸ்க்கு மக்கள் அவங்கள கொலை வெறியோட அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் புரிய ஆரம்பிச்சது. மக்கள் இப்படி விதவிதமா நம்ப முடியாத விஷயங்களை பேச ஆரம்பிச்சதுக்கும் அத போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சதுக்கும் புதுசா பாக்குற ஆட்களை சந்தேகப்பட்டு அடிக்க ஆரம்பிச்சதுக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான காரணம் இருந்துச்சு. அது நாளைக்கு நம்ம உயிரோட இருப்போமா மாட்டோமா அப்படிங்கிற சந்தேகத்துல அவங்களோட உயிர் மேல இருந்த பயத்துல வந்த பதட்டம் தான் காரணம். ஏன்னா அந்த பகுதிகளில், அதாவது ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் பகுதிகளில் தொடர்ந்து நடந்துட்டு இருந்த கொடூரமான கொலைகள் தான் அவங்களை இப்படி பயப்பட வச்சது. கிட்டத்தட்ட 1 வருஷம் மக்களை உயிர் பயத்துல உறைஞ்சு போக வச்ச, மக்களையும் போலீஸையும் தூக்கத்தை தொலைக்க வச்ச, கிட்டத்தட்ட 2 ஸ்டேட் போலீஸுக்குமே தண்ணி காட்டின ரொம்பவே கொடூரமா நடந்த அந்த சீரியல் மர்டர்ஸை பத்தி நான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம போடுற இந்த மாதிரியான வீடியோஸ்ல இருந்து நம்மளை சுத்தி எப்படிலாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு லைஃபை அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றோமோ, அதே போல அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு வெல்த்தை கிரியேட் பண்றதும் ரொம்பவே முக்கியம். அதுக்கு பணத்தை சேவ் பண்ணா மட்டும் போதாது, இன்வெஸ்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. கொட்டாக் லைஃப் உடைய NFO நிஃப்டி 500 மல்டி கேப் மொமெண்டம் குவாலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் மே 4 வரைக்கும் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, அதுல போய் கால் பேக் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி தமிழ்ல உங்களுடைய கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியா இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து இதோடைய ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் 21.5%, லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 28.3% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு 2015ல இந்த இண்டெக்ஸ்ல நீங்க 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்போ அது 57 லட்சமா மாறி இருக்கும். மாசம் 2000 இருந்தே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதோடைய NAV 10 ரூபீஸ் தான். இந்த NFOல இன்வெஸ்ட் பண்ற ஒரு பார்ட் ஆஃப் த அமௌண்ட்டை சேஃபா வச்சுக்கிட்டு மீதி பணம் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்ல இருந்து டாப் 50 பெர்ஃபார்மிங் கம்பெனிஸ்ல ரிட்டர்ன்ஸ், ஸ்டெபிலிட்டி, growth வச்சு இன்வெஸ்ட் பண்ணப்படும். சோ உங்களுடைய பணமும் சேஃப், மெச்சூரிட்டி அப்ப நல்ல ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். உங்களுடைய மந்த்லி பிரீமியம்ல இருந்து 120 மடங்கு உங்களுக்கு லைஃப் கவரா கிடைக்கும். ஈவன் வருஷத்துக்கு நீங்க அப் டு 2.5 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்க ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் இல்ல. NRI கஸ்டமர்ஸ் மாசம் 18,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாவே 2 கோடி வரைக்குமே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. மறந்துடாதீங்க, இந்த NFO மே 4 வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். சோ இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க.
அது 1997 வருடம். ஆந்திரா பார்டர்ல இருக்கிற தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த கிராமத்துல அன்னைக்கு ஊர் அடங்கி ரொம்ப நேரம் ஆயிருந்துச்சு. எங்க பார்த்தாலுமே நிசப்தம். தூரத்துல எங்கேயோ நாய்கள் குறைக்கிற சத்தத்தை தவிர வேற சத்தம் எதுவுமே இல்லாம, வீதிகள்ல சுத்தமா வெளிச்சமே இல்லாம கும் இருட்டா இருந்துச்சு. ஊருக்குள்ளேயே இப்படி இருந்துச்சு அப்படின்னா அதே ஏரியால தனியா வயல்வெளிகளுக்கு மத்தியில் இருக்கிற வீடுகள், அதை சுத்தி இருக்கிற பகுதிகள் எவ்வளவு இருட்டாகவும் நிசப்தமாகவும் இருக்கும். அப்படி வயல்வெளிகளுக்கு மத்தியில் இருந்த ஒரு குடிசை வீட்டுக்கு பின்புறமா 2 உருவங்கள் பதுங்கி பதுங்கி வர ஆரம்பிக்குது. மெல்ல அந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்த அந்த 2 உருவங்கள்ல ஒரு உருவம் தன்னுடைய கையில வச்சிருந்த ஒரு சின்ன சைஸ் கடப்பறை எடுத்து பின்பக்கமா இருந்த கதவுக்கும் அதோடைய நிலவுக்கும் நடுவுல மெல்லமா விட்டு அதை அழுத்தி நெம்ப ஆரம்பிக்குது. இப்ப அடுத்த சில வினாடிகள்ல அந்த கதவு திறக்குது. அந்த சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தவங்க முழிக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப அந்த 2 உருவங்களும் அவங்க தலைமேட்டுல வந்து நிக்க ஆரம்பிக்குது. இத அவங்க சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த 2 உருவங்களும் அவங்க கையில் இருந்த கடப்பாறையாலேயே அங்க தூங்கிட்டு இருந்த ஆணுடைய தலையிலேயே அடிச்சு துடிக்க துடிக்க சாகடிக்குது. அடுத்து பக்கத்துல தூங்கிட்டு இருந்த அவருடைய மனைவியை பிடிச்சு அவங்களுடைய வாயை பொத்தி துடிக்க துடிக்க சீரழிக்க ஆரம்பிக்குது. அந்த கொடூரம் அரங்கேறினதுக்கு அப்புறமா அந்த பெண்ணையும் அதே பாணியில துடிக்க துடிக்க அடிச்சு சாகடிச்ச அந்த 2 உருவங்கள் ரொம்பவே நிதானமா அங்கிருந்து விலகி போக ஆரம்பிக்குது. அடுத்த நாள் இந்த விஷயம் தெரிய வந்ததுமே ஊரே பரபரப்பாகுது. போலீஸ் சம்பவ இடத்துக்கு வந்து இறந்த உடல்களை அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிய வந்தது, கொலையாளிகள் வீட்டுடைய பின்பக்க கதவை உடைச்சிட்டு வந்து இந்த கொலைகளை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறதும். ஆனா வீட்டுல இருந்த எந்த ஒரு பொருட்களுமே கொள்ளையடிக்கப்படல அப்படிங்கிற விஷயமும், மேலும் இந்த கொலையை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஆட்கள் சேர்ந்து தான் செஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆரம்பத்துல ஏதாவது முன்விரோதத்தாலேயோ இல்ல அந்த பெண்ணை சீரழிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காகவோ தான் இந்த கொலைகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வீட்டில் இருந்த நகைகள், வேற எந்த ஒரு பொருட்கள் எதுவுமே கொள்ளையடிக்கப்படல அப்படின்னாலும் அந்த பெண் அணிஞ்சிருந்த தாலி மட்டும் காணாம போயிருந்துச்சு. சோ அந்த பெண்ணை சீரழிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கணும். கடைசியா கிளம்பும் பொழுது அந்த பெண்ணுடைய தாலியும் அறுத்துட்டு போயிருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த கேஸுடைய விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அடுத்த சில நாட்கள்ல வேற ஒரு கிராமத்துல அதே போல வயல்வெளிகளுக்கு நடுவுல தனியா இருந்த ஒரு வீட்டுல நான் முன்னாடி சொன்ன எல்லாமே அப்படியே நடக்க ஆரம்பிக்குது. சேம் இன்சிடென்ட்ஸ். வீட்டுடைய பின்பக்க கதவு உடைக்கப்பட்டிருக்கு. கணவன் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு இறந்து போயிருக்காரு. மனைவி சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சேம் இந்த இன்சிடென்ட்லயும் தாலி காணாம போயிருந்துச்சு. சோ அதே கில்லர்ஸ் தான் இங்கேயுமே கைவரிசையை காட்டியிருக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட போலீஸ் எதேச்சையா இறந்து போன ஆணுடைய உடலை செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய இடுப்பில் இருந்த அண்ணா கயிறு, அதாவது அரைநான் கயிறு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் காணாம போயிருக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. தாலியில் இருக்கிற தங்கத்துக்காக தாலியை கொள்ளையடிச்சிருக்கலாம், ஆனா ஆணுடைய அண்ணா கயிறை கூடவா கொள்ளையடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வர ஆரம்பிச்சது. சரி, அது வெள்ளி அண்ணா கயிறு அப்படிங்கறதால அதையும் கொள்ளையடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு நகைகள் தான் முக்கியம் அப்படின்னா வீட்டுல பீரோலயே நிறைய நகைகள் இருக்கு, ஏன் தாலியும் வெள்ளி அண்ணா கயிறை மட்டும் கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறது புரியாத புதிரா இருந்துச்சு. அப்பதான் திடீர்னு போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. உடனே இதுக்கு முன்னாடி கொலையான ஆணுடைய உடல்ல அண்ணா கயிறு இருந்துச்சு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரு போட்டிருந்த அண்ணா கயிறும் காணாம போயிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. இத கேள்விப்பட்ட போலீஸ் ஆச்சரியத்துடைய எல்லைக்கே போக ஆரம்பிச்சாங்க. ஏன்னா முதல்ல கொலையான நபருடைய அண்ணா கயிறு காணாம போயிருந்ததுன்னு உண்மைதான், ஆனா அவர் போட்டிருந்தது வெள்ளியில் இல்ல, வெறும் சிகப்பு கயிறை தான் போட்டிருந்திருக்காரு. இத கூட விட்டு வைக்காம ஏன் எடுத்துட்டு போயிருக்கானுங்க அப்படின்னு குழம்புன போலீஸ்க்கு அடுத்தடுத்து நடந்த கொலைகள்ல இத அவனுங்க ஒரு சிக்னேச்சரா பயன்படுத்துறானுங்க அப்படிங்கறதும், அவனுங்க இந்த கொலைகளை தொடர்ந்து செய்வானுங்க அப்படிங்கறதும் புரிய ஆரம்பிக்குது. இப்படி கொலைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சதால அந்த பகுதியில் இருந்த கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு நாளுமே அடுத்த நாள் உயிரோட இருப்போமா அப்படிங்கிற பயத்தோடவே நடமாட ஆரம்பிச்சாங்க. இந்த உலகத்திலேயே பாதுகாப்பான இடமா நம்மளுடைய வீட்டை தான் சொல்லுவோம். அதே வீட்டை உள்பக்கமா பூட்டிட்டு தூங்கும் பொழுது இன்னுமே பாதுகாப்பா உணர்வோம். ஆனா அப்படி பூட்டிட்டு தூங்கும் பொழுது கதவை உடைச்சிட்டு வந்து கொலை பண்றானுங்க அப்படின்னா எங்க தான் போறது, யாருகிட்ட தான் சொல்றது அப்படின்னு தெரியாம மக்கள் நடுங்க ஆரம்பிச்சாங்க. அப்பதான் காவல்துறை ஊர்ல இருக்கிற இளைஞர்கள் துணையோட எல்லா கிராமங்களையும் ரோந்து வர ஆரம்பிச்சாங்க. ஊர் இளைஞர்கள் ஷிஃப்ட் போட்டு ராத்திரி பகலா ஊரை வலம் வர ஆரம்பிச்சாங்க.
இதனாலதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா அவங்கள விசாரிக்காமலேயே அடிச்சு உதைக்கவும் ஆரம்பிச்சாங்க. இது போன்ற சம்பவங்களுடைய எதிரொலி தான் நான் இன்ட்ரோல சொன்ன ரூமர்ஸும் கூட. நடந்து போனா கால் தடமே இல்ல, திடீர்னு மறைஞ்சு போயிட்டாங்க, கால்கள்ல ஸ்ப்ரிங் இருக்கிற ஷூ போட்டுட்டு குதிச்சு குதிச்சு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு மக்கள் அவங்களுக்கு தோணுன மார்வல் கதைகளை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி அவங்களுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போச்சே தவிர அவனுங்களை பத்தி ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கல. நாட்கள் இப்படியே ஓடிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வந்துச்சு. அதாவது இந்த சம்பவங்கள் நடக்கிற அந்த இடங்களை பத்தி ஆய்வு பண்ணி பார்க்கும் போதுதான் இந்த கொலைகள் நடந்தது எல்லாமே திருப்பதியில இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்ற ஹைவேஸ் உடைய அதுடைய 2 பக்கமும் இருக்கிற கிராமங்கள்ல மட்டும்தான் நடக்குது அப்படிங்கிற விஷயம் புரிய ஆரம்பிக்குது. சோ கொலையாளிகள் தமிழ்நாட்டுல கொலை பண்ணிட்டு ஆந்திராவுக்கு போய் பதுங்கிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க நடக்கிற கொலைகள் அதோடைய பேட்டர்ன் எல்லாத்தையுமே ஆந்திரா போலீஸ் கிட்ட சொல்லி விசாரிக்கும் போதுதான் தமிழ்நாட்டுல 1-2 சம்பவங்கள் தான் நடந்திருக்கு, ஆனா ஆந்திராவிலேயோ இதே பாணியில 40க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தமிழ்நாட்டு போலீஸ் டீமையே அப்படியே ஸ்தம்பிச்சு போக வச்சுது. இப்போ தமிழ்நாடு போலீஸ் அண்ட் ஆந்திரா போலீஸ் அப்படின்னு 2மே தனிப்படைகள் அமைச்சு அந்த குற்றவாளிகளை ரொம்பவே தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கொலையான குடும்பங்கள்ல விசாரிக்கும் போது ஒரு சில இடங்கள்ல சீரழிக்கப்பட்ட அட்டாக் பண்ணப்பட்ட பெண்கள் குற்றுயிரும் கொலையுயிருமா உயிரோடு இருந்திருக்காங்க அப்படிங்கறதும், ஆனா அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுதும் அந்த கில்லர்ஸை பத்தி பெருசா எந்த ஒரு தகவலும் தெரியல அப்படிங்கிற விஷயமும் தமிழ்நாடு போலீஸ்க்கு தெரிய வருது. இப்ப 2 ஸ்டேட் போலீஸும் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொலையாளிகளுடைய கைரேகைகளை ஷேர் பண்ணி அதை கம்பேர் பண்ணி செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே போல இந்த தொடர் கொலைகள் ஒரு சில மாதங்கள் நடக்காம இருக்கிறதையும் திரும்ப ஒரு 2-3 மாசத்துல தொடர்ந்து நடக்கிறதையும் நோட் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. 2 மாநிலத்திலையும் இருக்கிற ஆயிரக்கணக்கான கொலை குற்றவாளிகளுடைய கைரேகைகளை கம்பேர் பண்ணியும் கூட போலீஸால குற்றவாளிகளுடைய பக்கத்துல கூட நெருங்க முடியல. அதனால அவங்க கிட்ட இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ் உடைய கைரேகைகளையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது ஜூலை 19, 1998. அப்படி 2 ஸ்டேட் போலீஸும் திருப்பதி போலீஸ் ஸ்டேஷன்ல கைரேகைகளை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திருட்டு வழக்குல கைதான 2 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப தமிழ்நாடு போலீஸ் அவனுங்களுடைய கைரேகைகளையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆந்திரா போலீஸ் ஆட போங்க சார், இவனுக்கு டேப் ரெக்கார்டரை திருடி அரெஸ்ட் ஆயிருக்கானுங்க, இவனுங்களா அந்த கொலையை பண்ணிருக்க போறானுங்க அப்படின்னு அலட்சியமா பதில் சொல்றாங்க. இருந்தாலும் தமிழ்நாட்டு போலீஸ் ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதால அவனுங்க கைரேகைகளையும் சம்பவம் நடந்த இடங்கள்ல கிடைச்ச கைரேகைகளோட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவனுங்க கைரேகைகளை கம்பேர் பண்ண போலீஸ்க்கு உடனே உடம்பெல்லாம் வியர்க்க ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே சத்தம் போட்டு ஸ்டேஷன்ல இருந்த மத்த போலீஸ அலர்ட் பண்ணவங்க இவனுங்க தான் விட்டுடாதீங்க அப்படின்னு அப்படியே அவனுங்களை அமுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாஸ்டியே 1997 இருந்து அவனுக்கு அரெஸ்ட் ஆன ஜூலை 19, 1998 வரைக்கும் 2 ஸ்டேட் போலீஸ்க்கும் தண்ணி காட்டிட்டு இருந்த அப்பாவி பொதுமக்களை பதட்டத்திலேயே வச்சிருந்த போலீஸ் ஆபீசர்ஸ ராத்திரி பகலா ஒழுங்கான சாப்பாடு தூக்கம் இல்லாம அலைக்கழிக்க வச்ச அந்த 2 சீரியல் கில்லர்ஸும் ஒரு சாதாரண டேப் ரெக்கார்டர் திருடின பெட்டி கேஸ்ல அரெஸ்ட் ஆகி கைரேகையை கம்பேர் பண்ணும் பொழுது அவனுக்கு தான் அந்த சீரியல் கில்லர்ஸ் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இவனுங்க அரெஸ்ட் ஆயிட்டானுங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சேர்ந்த 2 மாநில மக்களும் நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பிச்சாங்க. அப்படி அரெஸ்ட் ஆனவனுங்க 2 பேரும் திருப்பதியை சேர்ந்த கோம்ரி குண்ட்ல கோபால் அண்ட் கிருஷ்ணன் அப்படிங்கிற பிரதர்ஸ் தான். ஏன்டா இப்படி கொடூரமான கொலைகளை பண்ணீங்க அப்படின்னு விசாரிக்கும் போது அவனுங்க சொன்ன பதில் எல்லாம் உங்களை பழிவாங்க தான் அப்படிங்கறதுதான். இதை கேட்டதும் முதல்ல போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. எங்களையா, யார சொல்றீங்க அப்படின்னு திரும்ப கேட்கும்போது போலீஸ பழி வாங்க, தூங்க விடாம நிம்மதி இல்லாம அலைய விடத்தான் இப்படி பண்ணதா சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. என்னது, போலீஸ பழி வாங்கணுமா? அப்படி என்ன போலீஸ் மேல கோபம் அப்படின்னு விசாரிக்கும் போதுதான் அவனுடைய பிளாஷ்பேக்கை சொல்லவும் ஆரம்பிக்கிறானுங்க. இதை கேட்ட அங்க சுத்தி நின்றுட்டு இருந்த போலீஸ்க்கு வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. அந்த அளவுக்கு அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்தாங்க. அப்படி அவனுங்க சொன்ன கன்ஃபெஷன் அண்ட் பிளாஷ்பேக் இதுதான்.
ஆந்திரால திருப்பதி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க தான் கோமரி குண்ட்ல கோபால் அண்ட் கிருஷ்ணன். இவனுங்க எல்லாரும் மாதிரியே சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு குடும்பம் குட்டி அப்படின்னு சந்தோஷமா தான் இருந்திருக்கானுங்க. ஆனா அது எல்லாமே இப்ப நான் சொல்ல போற விஷயம் நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறமா தான் மனுஷங்களா இருந்த இவனுங்களை மிருகமா மாத்தி இருக்கு அந்த சம்பவம். ஒரு முறை எந்த ஒரு தப்புமே செய்யாத இவனுங்களை போலீஸ் சந்தேக கேஸ்ல புடிச்சிருக்காங்க. அப்படி புடிச்ச போலீஸ் அவனுங்க செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்க சொல்லி ஸ்டேஷன்ல வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. விசாரணை படம் பார்த்திருக்கீங்களா? சேம் அதே மாதிரி தான் ஒப்புக்கொன்றா அதே மாதிரி. ஆனா விசாரணை படம் மாதிரியே எவ்வளவு அடிச்சும் அவனுங்க ஒத்துக்காததால அடுத்த பிளான போட்ட போலீஸ் அவனுங்க 2 பேருடைய மனைவிகள் அண்ட் அவனுங்களுடைய அக்கா தங்கச்சி அப்படின்னு எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இதுக்கப்புறமா அங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே அவனுங்க கண்ணு முன்னாடியே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இதே மாதிரியான ஒரு சீன் வேட்டையாடு விளையாடு படத்துல இளமாறன் மற்றும் அமுதன் அவங்க 2 பேருக்குமே நடந்திருக்கும். மேபி தெரியல இந்த கேஸை கேள்விப்பட்டுதான் ஜிவிஎம் அது வச்சிருப்பாரா அப்படின்னு. ஆனா என்ன கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். ஓகே, இப்ப கேஸுக்கு வரலாம். இப்ப கண்ணு முன்னாடி மனைவி மற்றும் சகோதரிகளுக்கு நடக்கிற கொடுமைகளை பார்த்து ஒண்ணுமே பண்ண முடியாம தவிச்சவனுங்க அதுக்கப்புறமா தான் இனிமேல் ஆந்திரா போலீஸ நிம்மதியாகவே இருக்க விடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரானுங்க. அதுக்காக அவனுங்க தேர்ந்தெடுத்ததுதான் கப்புள்ஸ் மர்டர். கிட்டத்தட்ட 39 கப்பிள்ஸை மர்டர் பண்ணிருக்கானுங்க. அப்படின்னா 76 கொலைகள், கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட கொலைகள். இதுல பல பெண்களை சீரழிச்சு கொலை பண்ணிருக்கானுங்க. அவனுங்க தான் செஞ்சானுங்க அப்படிங்கிற அடையாளத்துக்காக தான் பெண்களுடைய தாலியையும் ஆண்களுடைய அண்ணா கயிறையும் எடுத்துட்டு போயிருக்கானுங்க. இப்படி சில கொலைகள் பண்ணதுமே போலீஸ் ராத்திரி பகலா இவனுங்களை தேட ஆரம்பிக்கும். அப்படி தேடிட்டு இருக்கும் பொழுதே வேணும் அப்படின்னு சின்ன சின்ன திருட்டு கேஸ்ல போலீஸ் கிட்ட மாட்டிக்குவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு வீட்டுல இருக்கிற சொம்பு, சமையல் பாத்திரங்கள் அப்படின்னு சின்ன சின்ன பொருட்கள் திருடி வேணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட மாட்டி அதுல 1 மாசம் 2 மாசம் அப்படின்னு போலீஸுடைய பாதுகாப்புலயே ஜெயில இருந்துகிட்டே போலீஸ் எப்படியெல்லாம் இவனுங்களை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நியூஸ் பேப்பர்ல பார்த்து சிரிச்சிட்டு இருந்திருக்கானுங்க. சரி, ஆந்திரா போலீஸ் தானே இவனுங்களுடைய டார்கெட், அப்புறம் எதுக்காக தமிழ்நாட்டுல வந்து கொலை பண்ணானுங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பார்டர்ல ஏற்பட்ட சின்ன கன்ஃபியூஷன் தான். ஆந்திரா தமிழ்நாடு பார்டர் பகுதிகளில் பாத்தீங்கன்னா ஒரு ஊர் தமிழ்நாட்டில் இருக்கும், அடுத்த ஊர் ஆந்திரா, அதுக்கு அடுத்த ஊர் தமிழ்நாடு. இப்படி சில பகுதிகள் இருக்கிறதால எங்க பண்றோம் அப்படிங்கிறது தெரியாமலேயே பண்ணிருக்கானுங்க. பெரும்பாலுமே ஆந்திராவில் இருக்கிற சித்தூர் பகுதிகளில் தான் கைவரிசையை காட்டியிருக்கானுங்க. தமிழ்நாட்டுல பள்ளிப்பட்டு, கனகமா சத்திரம், பொதட்டூர் பேட்டை அப்படின்னு இப்படி திருத்தணி பக்கத்தில் இருக்கிற ஊர்களும் இவனுங்களால பாதிக்கப்பட்டிருக்கு. இவனுங்க மேல கொலை வெறியில் இருந்த போலீஸ் இவனுங்களை கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு திரும்ப வர்ற வழியில போலீஸுடைய ஜீப் ஒரு புளிய மரத்துல மோதி ஆக்சிடென்ட் ஆனதாகவும் அப்போ தப்பிக்க முயற்சி பண்ணி இவனுங்க 2 பேரும் என்கவுண்டர்ல இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த சீரியல் கில்லர்ஸ் போலீஸால அநியாயமா பாதிக்கப்பட்டது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான். அவங்களுடைய குடும்ப பெண்களை போலீஸ் அப்படி டார்ச்சர் பண்ணது, கொடுமை பண்ணது மன்னிக்கவே முடியாத குற்றம் தான். அதுக்காக இவங்க போலீஸ் மேல கோவப்பட்டதும் நியாயம் தான். ஆனா போலீஸ பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 40 குடும்பங்களை அழிச்சு ஒழிச்சிருக்கானுங்க. 70க்கும் மேற்பட்ட கொலைகளை பண்ணிருக்கானுங்க. அந்த குடும்பங்கள் எல்லாம் என்ன ஆகும், அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க எப்படி தவிப்பாங்க அப்படிங்கறத பத்தி இவனுங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பெண்களை சீரழிச்சு தான் கொலை பண்ணிருக்கானுங்க. பொதுவா இந்த மாதிரி குற்றவாளிகள் பிடிபடும் போது பொதுமக்களுடைய உடனடி கோரிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா உடனே அவனுங்களை என்கவுண்டர்ல போட்டு தள்ளுங்க அப்படிங்கறது தான். இன்ஃபேக்ட் நானுமே அப்படிதான் நினைப்பேன். ஆனா இந்த கேஸ்ல நான் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்க்கறேன். இவனுங்க இந்த கேஸ் முடியறதுக்கு முன்னாடியே, விசாரணை முடியறதுக்கு முன்னாடியே என்கவுண்டர்ல இறந்து போயிட்டானுங்க. சோ இவனுங்களால பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய முழு விவரங்கள் கோர்ட்டுக்கு தெரியாம போயிருச்சு. ஒன்ஸ் இவனுங்களுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைச்சிருந்தாதான் இவனுங்களால பாதிக்கப்பட்ட மக்கள் அடையாளம் காணப்பட்டு அவங்களுடைய குடும்பத்துக்கு கொஞ்சமாவது இழப்பீடு கிடைச்சிருக்கும். அந்த குடும்பங்கள் இறந்த உயிர்கள் திரும்பவுமே கிடைக்க போறதில்ல. ஆனா பாதிக்கப்பட்டது எல்லாமே அப்பாவி ஏழை விவசாயிகள், தினமுமே வேலைக்கு போற கூலி தொழிலாளர்கள். அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அவங்கள நம்பி இருந்த அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது அந்த குற்றவாளிகள் குற்றம் நிரூபிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இறந்து போயிருந்தா கூட பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கிடைச்சிருக்குமே அப்படின்னு தோணுது. ஆல்சோ அப்போ கொதிச்சு போயிருந்த மக்களை சமாதானப்படுத்துறதுக்காக அந்த என்கவுண்டர் நடந்துச்சா, இல்ல போலீஸ் மேலேயே பிளேம் பண்ணதால அவங்க தான் இந்த குற்றவாளிகள் உருவாகவே காரணம் அப்படிங்கிற உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இந்த என்கவுண்டர் நடந்துச்சா, இல்ல உண்மையிலே
உண்மையிலேயே அவனுங்க தப்பிக்க முயற்சி பண்ணி அதனால தான் சுட்டாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் அந்த டைம்ல வந்ததா சொல்லப்படுது. ஆல்சோ இவ்வளவு கொடூரமான கொலைகள் நடந்திருக்கு, 2 மாநிலங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. ஆனாலுமே இந்த கேஸ்ல நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும், மத்த கேஸ்க்கும் இதுக்கும் ரொம்பவே டிஃபரெண்ட் இருந்திருக்கும். நான் இந்த கேஸ்ல விக்டிம்ஸ் உடைய பேரு, கொலை நடந்த டேட் அண்ட் டைம், கொலை நடந்த ஊருடைய பேரு அப்படின்னு எதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா இத பத்தின தகவல்கள் ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. அப்படி கிடைக்கிற தகவல்களும் முரண்பட்ட தகவல்களா தான் இருக்கு. அதனாலதான் அந்த தகவல்களை நான் தவிர்த்துட்டேன். ஆனா நடந்த சம்பவங்கள் எல்லாமே உண்மை. இவ்வளவு பெரிய சம்பவத்தை பத்திய விஷயங்கள் பொதுவெளிக்கு வராம இருக்கிறதே எனக்கு சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டியை காணாம போக வச்ச மாதிரி இந்த கேஸையுமே காணாம போக வச்சுட்டாங்களே அப்படின்னு நினைக்க தோணுது. வீடியோடைய ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன், கொட்டாக் NFOல இன்வெஸ்ட் பண்றதுக்கு May 4 தான் லாஸ்ட் டேட். 4 நாட்கள் தான் இருக்கு. சோ இப்பவே இதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல இருக்கிற லிங்கை செக் பண்ணி பாருங்க. சோ மை டியர் STA இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும், என்ன டாபிக்ல வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.